அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இமாமத்துக்கு வந்து கூலி வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்ல வந்து இமாமத்துகளுக்கு கூலி வாங்க கொடுக்க கூடாது என்று தடை செய்யப்பட்ட எந்த ஒரு செய்தியும் பார்க்க முடியாது. விசாசன காலத்துல கலிஃபாக்கள் என்ன பண்ணாங்க, இமாமத் செய்து கொண்டு மக்களுடைய அந்த பொறுப்புகள் இருந்து கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு தேவை எப்படி நிறைவேற்றினாங்க. அவங்க எந்த தொழிலும் பார்க்கலையே. அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த தொழில் பார்த்தாங்களா? உமர் ரலியல்லாஹு தனியா தொழில் பார்த்தாங்களா? முழுமையா தொழில ஈடுபட்டு கொண்டு இமாமத்து கலிஃபா இருந்தாங்களா, இமாமா இருந்தாங்களா? அப்படி சாத்தியமா? சாத்தியம் இல்ல. அப்படி செய்யல. இமாம் அப்படி இருக்கிறாங்க. அந்த காலத்துல உள்ள கலிஃபாக்கள் இமாமா இருந்தவர்கள் அவங்க வந்து பைத்துல் மால் சொல்லக்கூடிய மக்களுடைய அந்த தர்ம பொருட்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த பைத்துல் மால்ல இருந்து தான் தங்களுக்கான தேவை நிறைவேற்றி கொண்டாங்கன்னு பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க. அபூதாவுதுல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்ல வந்து 3743 செய்தி. நாம் வந்து ஒரு நபரை இது மாதிரியான மார்க்க விவகாரத்திற்கு பொறுப்பாளியாக ஆக்கி அவருக்கு நாம வந்து ஒரு கூலி கொடுக்கிறோம்னா அவர் அந்த கொடுக்கப்பட்ட கூலியை தாண்டி அதிகமாக அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த பைத்துல் மால்ல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுப்பது மோசடியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப பைத்துல் மால்ல இருந்து யாருக்கு கொடுப்பாங்க? இது மாதிரி மார்க்கெட் ரீதியாக உள்ள அந்த வேலைகளுக்கு நியமிக்கப்பட்ட வேலையாட்களுக்கு தான் பைத்துல் மால் வந்து கொடுப்பாங்க. அப்ப அப்படி அதுல வந்து இமாமத்தும் அடங்கும், எல்லாருமே அடங்கும். அப்புறம் பொதுவா சொல்றாங்க. அப்ப வந்து இமாமத்துக்கு இது மாதிரி மார்க்க ரீதியான பணிகளுக்கு நியமிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வேற வேலை செய்ய முடியாது. அதையே முழுமையாக ஈடுபட வேண்டியிருக்கும், நேரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு தான் பொருளாதார உதவியை தவிர இந்த கூலியை தவிர அவங்க செய்யக்கூடிய அமலுக்கு அல்ல. அவங்க கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு தான் பொருளாதார உதவியை தவிர இந்த கூலியை தவிர அவங்க செய்யக்கூடிய அமலுக்கு அல்ல. உபயோகிக்கிறாங்க. குர்ஆனை சொல்லி தர்றாங்க, குர்ஆன் ஓதுறாங்கன்னா குர்ஆன் ஓதுவதற்கோ தொழுவதற்கோ கூலி இல்ல, மாறாக நேரத்தை கொடுக்குறாங்க. நேரத்தை கொடுக்க முடியுமா? இமாமத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நினைச்ச நேரத்துக்கு வெளியே போக முடியாது. அந்த வக்துக்குள்ள பாங்க் சொல்றதுக்கு முன்னாடியே தேவை நிறைவேற்றணும். வேற வேலை வந்துச்சுன்னா அடுத்த வேலை இருக்குன்னா அந்த வேலையை வந்து பாங்க் சொல்றதுக்கு முன்னாடியே முடிக்க முடியுமா இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த வேலையை செய்ய முடியாது, தள்ளிப்பட வேண்டியிருக்கும், சிரமங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒரு இடத்துக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியாது. நிர்வாகத்தை சொல்லிட்டு போனோம். அடிக்கடி சொன்னோம்னா நிர்வாகத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்க, கோபித்துக் கொள்வாங்க, பல சங்கடம் ஏற்படும், இமாமத்தை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்படும், குடும்பத்தை கூட்டிட்டு ஜாமான தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கும். எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. அப்ப நேரத்தை கொடுக்குறாங்க. நேரத்தை கொடுப்பதற்கு தான் இங்க பொருளாதார உதவி கூலியை தவிர அவர் செய்யக்கூடிய தொழுகைக்கோ செய்யக்கூடிய மற்ற அமல்களுக்கோ கூலி அல்ல. அதே போல வந்து மக்தப் நடத்துறாங்க, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. பாடம் சொல்லி தருவதற்கு மார்க்கெட் அனுமதி இருக்கிறது. குர்ஆன் சொல்லி தருவதற்கு கூலி வாங்க அனுமதி இருக்கிறது. அசல எந்த அளவுக்கு சொல்றாங்க, அதாவது ஒரு இடத்துல செய்வாங்க, ஓதி பார்த்துட்டு குர்ஆனை ஊதி கூலி வாங்கிட்டு வருவாங்க. சஹீஹ் புகாரி ஹதீஸ் இருக்கிறது. 5737 செய்தி எடுத்து பாருங்க. என்ன சொல்றாங்க, இன்ன ஹக்கமா அகத்தும் அலி அஜ்ரன் கிதாபுல்லாஹ். அதாவது நீங்க கூலி பெறுவதற்கு தகுதியானது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்றாங்க. அப்ப குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு என்ன செய்யலாம், கூலியாக அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கு மார்க்கெட் அனுமதி இருக்கிறது. ஒரு சஹாபிக்கு மகர் கொடுக்க எதுவுமே இல்லை. என்ன பண்ணாங்க, தான் மனபாடம் செய்து வைத்திருந்த அந்த குர்ஆனை சொல்லி கொடுத்து அதை பாடமா சொல்லி கொடுத்து அந்த மணப்பெண்ணுக்கு மகராக அமைத்துக் கொண்டாங்க, ரசூல் அனுமதிச்சாங்க. அப்ப வந்து இப்படியான இமாமத்தினாலும் தொழுவ வைக்கிறது மட்டும் மாத்திரம் அல்ல, அங்க நேரத்தை கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு வந்து குர்ஆன் சொல்லி தர்றது, பாடம் நடத்துறது, இது எல்லாம் சேர்த்துதான் கூலி. அப்ப அமலுக்கு கூலி அல்ல, அவங்க அனுமதிக்கப்பட்ட குர்ஆனுக்கும் அதே போல வந்து மற்ற நேரத்தை கொடுக்கக்கூடியதுக்கு தான் கூலி என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும்.